சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து ஒவ்வொரு சீரீஸாக வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்படின்னா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழாதவன் ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள மாட்டான் என்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற உண்மை. நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு யுத்த களத்துக்குள் இருக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துக்குள் இருக்கிறோம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் நாம் ஜெயித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதங்களை, இயேசு சம்பாதித்து வைத்த நன்மைகளை சுதந்திரித்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எபேசியர் 6வது அதிகாரத்தில் 2 முக்கியமான காரியம். ஒன்று, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். எபேசியர் 6:10. தொடர்ந்து 11, 12, 13, 14, 15, 16, 17 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்றும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. தரித்துக்கொள்ள வேண்டிய 5 ஆயுதங்கள், எடுத்துக்கொள்ள வேண்டிய 2 சர்வாயுத வர்க்கங்கள். கடைசியா தரித்துக்கொள்ள வேண்டிய 5வது ஆயுதத்தை தியானித்து வருகிறோம். எபேசியர் 6:17. இரட்சணம் என்னும் தலைச்சீராவை தரித்து கொள்ள வேண்டும். அதை கடந்த வார்த்தையில் சொன்னேன். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைங்கிற ஸ்தானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தெளிவாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மையை, மகிமையை, ஜெயத்தை ஆமென் காண்பது இல்லையே என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற தாகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. துடிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே, என் ஆவியில சிறுமைப்பட்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னாரே. வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள் ஆவியானவர் கொடுப்பாராக. அந்த அர்ப்பணிப்பை தேவன் கொடுப்பாராக. இந்த கடைசி நாட்களிலே எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு நான் என்ன பாவம் செய்தேன் என்று உணர்வில்லாத நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களுக்கு அடையாளம் அநேக காரியங்களை வேதம் பதிவு செய்திருக்கிறது. அதில் ஒன்று, உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். எல்லா தவறையும் செய்து கொண்டு இதில் என்ன தவறு என்று சொல்வார்கள். சினிமா பார்ப்பது தவறா? சீரியல் பார்ப்பது தவறா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது தவறா? உலகத்தை போல, ஜனங்களைப் போல உடுத்துவதும், பேசுவதும், வாழ்வதும், பாரம்பரியங்களை விடாதிருப்பதும் தவறா என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் அநேக வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை காத்துக்கொண்டால் மட்டும்தான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதாவது ஆவிக்குரிய போராட்டத்திலே ஜெயிப்போம். ஜெயிக்கும் பொழுதுதான் இயேசு சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும், உரிமை கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும், தேவநாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்த முடியும். கடந்த வாரத்தில் பரிசுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தோம். மூல மொழியில் 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று கதோஸ், இன்னொன்று ஹாகியோஸ். இந்த 2க்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று உள்ளே பரிசுத்தமாய் வாழ்வது, இன்னொன்று வெளியே பரிசுத்தமாய் வாழ்வது. உள்ளேயும் வெளியேயும், மனுஷருக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும், அந்தரங்கத்தில் தேவனுக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக, சமுதாய வாழ்க்கையில் இடரலற்ற மாதிரியான, சாட்சியான, பயபக்தியான, ஒரு நேர்த்தியான, உண்மையான, உத்தமமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளாத நிலைமையில் இருப்பீர்களானால் இன்றைய வார்த்தை கவனியுங்கள். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி, பரிசுத்தமாய் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பரிசுத்தம் என்பது கவனியுங்கள், முதலாவது அஸ்திபாரமாக ஒரு அறிவு நமக்கு அவசியம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள்.
ஏசாயா 5:13, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போகிறார்கள். இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில பாவத்துக்குள்ள இருப்பதற்கு என் அறிவு இல்லாததுனால தான் அநேகர் சிறைப்பட்டு போகிறார்கள். ரகசிய பாவம் என்ற சிறையிருப்புக்குள் இருக்கிறார்கள். என்ன அறிவு? யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியதா சிறையிருப்பிலிருந்து வெளியே வர முடியும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ரகசிய பாவம் என்ற சிறையிருப்புகள் இருப்பாயானால் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு சத்திய வசனத்தை, சத்தியம் போதிக்கிற காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அஸ்திபாரமாக ஒரு அறிவு அவசியம். ஒரு வெளிப்பாட்டு அறிவு நமக்கு அவசியம். அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இயேசுதான் ஆண்டவர் என்று, இயேசுவே ஆண்டவர் என்று உள்ளத்தில் விசுவாசித்து யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவர்களை வேதம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறது. இது யோவான் 1:12. 13 சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். வெரி குட். இப்போ 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மாம்ச சித்தத்தில், புருஷ சித்தத்தில், இரத்தத்தில் அவங்க பிறக்கல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், அதாவது ஆவியிலே மறுபறுப்பு அடைந்தவர்கள். வேதம் சொல்லுகிறது, அப்படி மறுபடி பிறந்தவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படியானால் கவனியுங்கள், இந்த உலகத்தை, இந்த மாம்சத்தை, இந்த பிசாசை, கண்களின் இச்சைய, மாம்சத்தின் இச்சைய, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல், ஜெயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் பிறப்பிலேயே நமக்குள் வந்துவிட்டது. பிறப்பிலேயே நாம் ஆல்ரெடி உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலோடு பிறந்திருக்கிறோம். இது பிறப்பில் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அன்பானவர்களே, ஒன்றை கவனியுங்கள், இந்த பன்றி குட்டிக்கு நல்ல பன்றி குட்டியை குளிப்பாட்டி வஸ்திரங்கள் எல்லாம் தரிப்பித்து நல்ல செயினில் போட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் அது என்ன செய்ய தெரியுமா? பயங்கரமான துர்நாற்றம் வீசுகிற சாக்கடை கண்ட உடனே அது குதித்து உள்ள தாவி அதில் சுகமாய் நீந்த ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? அந்த பன்றியுடைய அம்மாவும் அப்பாவும் பன்றி. அந்த பன்றிக்குள்ளே என்ன சுபாவம் இருக்கிறதோ, என்ன தன்மை இருக்குதோ, அதுதான் அந்த குட்டிக்குள்ள இருக்கும். ஸோ பன்றினா கண்டிப்பாக சாக்கடையில் தான் வாழும், அதை தான் தேடி போகும். அந்த ஜீன் உள்ள பிறப்பிலேயே கடத்தப்பட்டிருக்கிறது. குரங்கு மரம் விட்டு மரம் தாவுகிறது. ஏன் தாவுகிறது? அவங்க அம்மா அப்பாவும் குரங்கு. ஸோ அந்த அம்மா அப்பாக்குள்ளே இருக்கிற அந்த ஜீன், அந்த ஆற்றல் தான் குரங்கு குட்டிக்குள்ளே வருகிறது. கழுதை அது பொதி சுமக்கிறது. குதிரை அது யுத்தத்தை பயன்படுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஸ்தோத்திரம், பூனை பிறந்தது புலியாகாது. பூனைக்குள்ளே என்ன சுவாபம் இருக்குதோ அதுதான் அந்த பூனை குட்டிக்குள்ளே இருக்கும். நாய்க்குள்ளே என்ன சுவாபம் இருக்குதோ, அம்மா அப்பா அந்த நாய் அதுக்குள்ளே என்ன சுபாவம் இருக்குதோ அந்த குட்டிகளுக்குள்ள அதே சுபாவம் வருகிறது. எப்படி? நாய்க்கு பிறந்தா நாய் புத்தி கண்டிப்பாக இருக்கும், பன்றிக்கு பிறந்தா பன்றியின் சுபாவம் கண்டிப்பாக இருக்கும், குரங்குக்கு பிறந்தா குரங்கின் சுபாவம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படி என்றால் தேவனால பிறந்திருக்கிற நாம் தேவனுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதே ஆற்றலோடு தானே பிறந்திருக்கிறோம். அதாவது
ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா என்ற கேள்வியை மகா பெரிய தப்பு. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அப்பழுக்கற்றவர். ஸோ அவருடைய ஜீவன், அவருடைய ஜீன் நமக்குள்ள கடத்தப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ள என்றைக்கு மறுபடியும் பிறந்தோமோ அன்றைக்கு இந்த உலகத்தை, மாமிசத்தை, பிசாச, கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலோடு பிறந்திருக்கிறோம். இந்த அறிவு அஸ்திவாரமா ஃபர்ஸ்ட் அவசியம். மறுபடியும் சொல்லுகிறார், எனக்குள்ள உலகத்தை, பிசாச, எல்லா துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று விசுவாசிக்கணும். விசுவாசம் மட்டும் போதாது. விசுவாசத்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். விசுவாசம் பேசும், விசுவாசம் பேசும். விசுவாசித்தன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து பேசுகிறோம். ஸோ திரும்ப திரும்ப நாவினால் அறிக்கை செய்யுங்கள், பேச ஆரம்பியுங்கள். நான் தேவனாலே பிறந்தவன், நான் தேவனால பிறந்தவன். ஆகவே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள் இருக்கிறது. உலகத்தை மட்டுமல்ல, துறைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று விசுவாசித்து நாவினாலே பேச ஆரம்பியுங்கள், அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். செய்ய 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 உங்களை அறியாம உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும். பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஆரம்பிக்கும். ஆனால் இன்றைக்கு பிசாசு ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார். என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, நான் பாவி, நான் தூசி, நான் குப்பை, நான் புழுதி, நான் ஒன்றும் இல்லாதவன், நான் பாவிகளில் பிரதான பாவி. உங்களை நீங்கள் பாவியாக பார்க்கிற வரையிலும் பாவி பாவம் செய்து கொண்டே தான் இருப்பான். அவனால் விடுதலை பெறவே முடியாது. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் பாவியாக இருந்தோம், ஒரு நாள் புழுதியாக, குப்பையாக, தூசியாக இருந்தோம். ஆனால் இயேசு என்னைக்கு உள்ள வந்தாரோ அன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அவர் பிள்ளையானால் அவருக்குள் மறுபடி நாம் பிறந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவர்கள் நாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஸோ இயேசுவின் பிள்ளையாக என்றைக்கு தேவன் உங்களை மாற்றினாரோ, என்றைக்கு அவருக்குள் மறுபடியும் பிறந்தீர்களோ அன்றைக்கு இந்த பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஆற்றல் உள்ளே வந்து விட்டது. உலகத்தை, பாம்சத்தை, பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வந்துட்டு உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள், பரிசுத்தமாய் வாழ பிறந்தவர்கள், பாவத்தை ஓட ஓட விரட்ட பிறந்தவர்கள். அந்த ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் பிசாசு மிக கவனமாக இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த ஜெயம் கொடுக்கிற அந்த தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் பொல்லாத சாத்தான் கவனமாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த எண்ணத்தை உங்களை விட்டு அகற்றுங்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், ஜெயத்தின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. இதை விசுவாசித்து நாவினாலே பேச 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 உங்களையும் அறியாமல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும். இது அஸ்திபாரமான ஒரு காரியம். தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ என்ன செய்யலாம் என்று அடுத்த சீரீஸில் கற்றுக்கொள்வோம். தேவநாம மகிமைப்படுவதாக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி ஒரு காரியத்தை தியானித்தோம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் தங்களை அற்பமாய், தாழ்வாய், குறைவாய் மதிப்பிடாதபடி, எண்ணாதபடி, ஆண்டவரே நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், உலகத்தை ஜெயிக்கிறவன், அந்த ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பிறப்பில் எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற விசுவாச அறிக்கை, பார்வை, பேச்சு பெருகட்டும். ஆண்டவரே, இந்த அஸ்திபாரமாக இந்த அறிவு பெருகி பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ரட்சிப்பை காத்துக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் சுதந்தரித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த, உங்கள் ராஜ்யம் கட்டப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.